பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் திரியேக நாமத்தினாலே ஆமேன். ஜெபம் செய்வோம். கடந்த 7 மாதங்களாக நம்மளோடு கூட இருந்து நம்மளை பராமரித்து பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்த அன்பான தேவனுக்கு உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, மீண்டும் ஒரு புதிய மாதத்தை எங்களை காண செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த 8வது மாதத்தை கர்த்தாவே, இந்த அதிகாலை வேளையில் அப்பா உம்மை துதிக்கும்படியாய் உம்மை ஸ்தோத்தரிக்கும்படியாய் விசேஷமாய் தகப்பனே இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்துவத்துக்காய் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் அப்பா இந்த மாதத்தை உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது கர்த்தாவே. இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை எங்களோடு கூட இருக்கட்டும், உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவரே நீர் எங்களை கரம் பிடித்து எங்களை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வந்து செயல்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர், இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை, உம்முடைய வழிநடத்துதல், உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோட கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று அன்பின் தகப்பனாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக கீர்த்தனை எண் 137 பாடுவோம். கீர்த்தனை எண் 137. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே என்ற 137வது கீர்த்தனையை பாடுவோம். சமாதானத்தேனுடன் படிக்கிறதை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும்
தயவா. கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் இளைப்பாறுதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுள் ஆதாரமே. திரையில் காணக்கூடிய சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். வானங்களில் கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் கர்த்தரை துதியுங்கள். அவர் தூதர்களை நீங்கள் யாவரும் கர்த்தரை துதியுங்கள். அவர் சேனைகளே நீங்கள் யாவரும் கர்த்தரை துதியுங்கள். சூரிய சந்திரரே கர்த்தரை துதியுங்கள். பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே கர்த்தரை துதியுங்கள். வானாதி வானங்களே கர்த்தரை துதியுங்கள். வானங்களின் மேலுள்ள தண்ணீர்களே கர்த்தரை துதியுங்கள். பூமியில் கர்த்தரை துதியுங்கள். சகல ஆழங்களே, அக்கினியே, கல்மழையே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே கர்த்தரை துதியுங்கள். மலைகளே, சகல குன்றுகளே, கனிமரங்களே கர்த்தரை துதியுங்கள். காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இரவுள்ள பறவைகளே கர்த்தரை துதியுங்கள். பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே கர்த்தரை துதியுங்கள். பிரபுக்களே, பூமியின் சகல நியாயாதிபதிகளே கர்த்தரை துதியுங்கள். வாலிபர்களே, கன்னிகைகளே கர்த்தரை துதியுங்கள். முதியோரே, பிள்ளைகளே கர்த்தரை துதியுங்கள். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கொண்டு கர்த்தரை துதியுங்கள். அவர் வல்லமை விளங்கும் ஆகாய விரிவில் கர்த்தரை துதியுங்கள். அவர் பராக்கிரம செயல்கள் நிமித்தம் கர்த்தரை துதியுங்கள். மாட்சிமையுள்ள அவர் மகத்துவத்தின் நிமித்தம் கர்த்தரை துதியுங்கள். எக்கால துணியோடே கர்த்தரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் கர்த்தரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் கர்த்தரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் கர்த்தரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் கர்த்தரை துதியுங்கள். பேரோசையுள்ள கடைத்தாளங்களோடும் கர்த்தரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் அனைவரும் முழங்கால் படியிட்டு நமது பாவங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே அறிக்கை செய்வோம். கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது இரக்கங்களின் பெருக்கத்துக்கு தக்கபடி என் மீறுகளை அழித்து விடாதிரும். என் அக்கறை நீங்க என்னை முற்றிலும் கழுவியறலும். என் பாவமறை என்னை சுத்திகரியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். ஆண்டவரே, என் மீறுகளை நான் உணர்ந்து பார்க்கிறேன். என் பாவம் எப்போது எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்தேன். ஆண்டவரே, நீ பேசும்போது உமது நீதி விளங்கவும், நீ நியாயம் தீர்க்கும் போது உமது பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்வோம். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தால், இதோ உள்ளத்தில் உண்மையாயிருப்பது உமக்கு பிரியம். அந்தரங்கத்திலே ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவோம். ஈசப்பால் என் பாவத்தை நீக்கும், அப்போது நான் சுத்தமாவேன் என்று சொல்லி வேண்டுதல் செய்வோம். என்னை கல்வியருள் ஆண்டவரே, அப்போது நான் வெண்மையாவேன். என் நொறுக்கின என் எலும்புகள் களி கூறும்படி நான் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கேட்க செய்யும். என் பாவங்களை பாராதபடி உமது திருமுகத்தை பறைத்தலும். என் அக்கிரமங்கள் எல்லாம் அழித்து விடும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். கடவுளே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என்னுடைய உள்ளத்திலே புதுப்பித்தரும். உமது சமூகத்திலிருந்து என்னை தள்ளிவிடாதிரும். உமது பரிசுத்தாவியின் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். உமது ரட்சணத்தினுடைய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்குபடி செய்யும் என்று சொல்லி ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பரமபிதாவே, தேவரீர் கடந்த இரவிலும் கடந்த மாதத்திலும் எந்த கெடுதியும் தீங்கும் நேரிடாமல் எங்களை காப்பாற்றின உமது மகத்துவமுள்ள கிருபைக்காக உடைய ஒன்றான குமாரங்கள் மீட்புமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த பகல் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நாங்கள் எவ்வகையான பாவம் செய்யாதபடி தேவர் எங்களை தடுத்து காத்து எங்களுடைய நினைவு, பேச்சு, செய்கையெல்லாம் உமக்கு ஏற்றவையாக இருக்கவும், எங்கள் வேலைகளை நாங்கள் உண்மையோடு சுறுசுறுப்போடு செய்து முடிக்கவும் கிருபை கொண்டோம். எங்கள் ஆத்மம், சரீரம் மற்றும் எங்களுக்கு உண்டான யாவற்றையும் கிறிஸ்துவ திருச்சபையாதை வழக்கும் திருப்பணிகளை தேவருக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். பொல்லாங்க நாங்கள் சத்திரங்களை வென்று விடாதபடி உமது பசுத்த தூதரை எங்களுக்கு காவலாக வைத்து உமது ஆவியானவை கொண்டு எங்களை நித்திய ஜீவபாதையிலே நடத்தியலும் சுவாமி. ஆமேன். இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய வேத பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். அது ஞான சங்கீதம் புத்தகம் 103வது சங்கீதம். சங்கீதம் 103. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதிரு. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகின்றார்.
கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கு கர்த்தர் நீதியை நியாயத்தையும் செய்கின்றார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகள் இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்போதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நமது அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகின்றார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகின்றார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல போக்கின்றான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிட்டு, அது இருந்த இடமும் அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்னைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கை கைக்கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கின்றார், அவருடைய ராஜரிகம் சர்வத்தை ஆளும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அவருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடத்திலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்பது. வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களில் நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கு திடமளித்து காப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துல பிதாவாகிய பிராமணனை விசுவாசிக்கின்றேன். அப்படி ஒன்றான குமாரனாக நாத இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பசுத்தாவினால் கர்ப்பமாக உட்பவித்து கண்மிரட்டில் பிறந்து பொந்தி பிலாத்தினை பாடுபட்டு சுள்ளில் அறிவிண்டு மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவத்திருந்தார். பரமத்துக்கு ஏறி சர்வத்துக்குள்ள பிதாவாகிய பராவனுடைய வலது விட்டிருக்கிறார். அடுத்த ஜீவனோரி மருத்துவம் ஞாயிற்கு வருவார். பசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுனோட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சுவித்ததில் நித்திய ஜீவன் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நம்ம இன்று மட்டுமல்ல, நமது மரணமட்ட நிலையத்திற்கு எல்லாம் அவள் தூயாவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமென். அமர்வோம். மீண்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகவும் அருளறைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வண்ணமாக ஞானப்பாட்டு 245 பாடுவோம். இம்மட்டும் தேவ கிருபை அடியனை ரட்சித்து இக்கட்டிலும் என் ஜீவனை அன்பாய் பராமரித்து மாதயவாய் நடத்திற்று. இம்மட்டும் சுவாமி எனக்கு சகாயம் செய்து வந்தார் என்ற 245 ஞானப்பாட்டை பாடுவோம்.
நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அமர்வோம். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டக்கூடிய வாக்குத்தத்த பகுதி ஒருமுறை வாசி கவனமாக கேட்போம். அது உபாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம் 14வது வசனம். உபாகமம் 28:14. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவளின்படி நடக்கவும் அவளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்பது. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் பரிசுத்தமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் எங்களை ஆசீர்வதிக்க கொண்ட கரத்தை கொண்ட நல்ல ஆண்டவரே, 7 மாதங்களை முடித்து 8வது மாதத்தினுடைய அதிகாலை வேளையிலே நீர் இந்த அருமையான காலை வேளையிலே நீர் எங்களை கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் எங்களுக்கென்று சுதந்திரமாக்கிக் கொள்கின்றோம். இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக வரக்கூடிய சகலவிதமான நன்மையான ஈவுகளும் எங்களுக்கு எங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். நீர் எங்களுக்கு போதித்தரலும், அமர்ந்தமில்லை சத்தத்தோடு பேசும் உமது சத்தத்தை கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான விசுவாசிகளே, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளவும் அவளின்படி நடக்கவும் அவளுக்கு செவி கொடுத்து வந்தா கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இந்த வசனம் உபாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள். சில திருமணங்களிலும் இதை வாசிப்பார்கள். முதல் 14 வசனங்களில் 10 விதமான ஆசீர்வாதங்கள் சொல்லப்படுகிறது. 28வது அதிகாரம் முதல் 14 வசனங்களிலே 10 விதமான ஆசீர்வாதங்கள் சொல்லப்படுகிறது. என்ன ஆசீர்வாதம் என்று சொன்னால், 3வது வசனத்தை எடுத்து வாசித்தா முதல் ஆசீர்வாதம் சொல்கிறது, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டாய். நீ எங்கெல்லாம் இருக்கிறியோ அங்கெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. 4வது வசனம் சொல்கிறது, 2வது ஆசீர்வாதம், உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவனுடைய பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டோம். உனக்கு மட்டும் சந்ததி இல்லை, நீ வளர்க்கக்கூடிய ஆடு மாடு மிருக ஜீவன் எல்லாத்துக்குமே சந்ததிகளை உருவாக்கி பலுகி பெருக பண்ணுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், கர்ப்பத்தின் கனியினுடைய ஆசீர்வாதம். 3வது ஆசீர்வாதம் எது என்று சொன்னால், 5வது வசனம் சொல்கிறது, உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். என்ன சாரிபாத்தில் நடந்ததில்ல, எடுக்கெடுக்க குறைப்பட்டு போகாமல் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம். மாவும் எண்ணெய் பிசைகிற எண்ணெயும் குறைவில்லாமல் கூடை நமக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். 4வது ஆசீர்வாதம் 6வது வசனம் சொல்லுது, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ எங்க போனாலும் சரி, நீ வந்தாலும் ஆசீர்வாதம், நீ போனாலும் ஆசீர்வாதம். நான் சில நேரத்தில் சொல்லுவேன், சில மக்கள் இடத்துல இவங்க வரல கல்யாணத்துக்கு, அவங்க வரல கல்யாணத்துக்குன்னு சொல்லி ரொம்ப அழுவாங்க, வேதனைப்படுவாங்க. நான் சொல்லுவேன், அவங்க வராமல் இருக்கிறது தான் உனக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லுவேன். ஆனால் இங்கே வேதவசனம் அப்படி இல்லை, நீ வந்தாலும் ஆசீர்வாதம், நீ போனாலும் ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிறது. 5வது ஆசீர்வாதம் சொல்கிறது, 7வது வசனம், உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுக்கவா ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். உன் எதிராளிகள் நிமித்தமாக உனக்கு ஜெயம். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு வழியா வரான், ஏன் 7 வழியா பிச்சுக்கிறான், ஏன் 7 வழியா ஓடி போறான் என்று சொன்னா, 4 திசைகளுக்கு கிளை திசைகள் என்று சொல்லி 8 திசைகள் உண்டு. அந்த 8 திசையில் ஒரு வழியா வந்தா அவன் ஏன் 7 வழியா ஓடி போறான்னா, நீ நிக்கிற இடத்தை தாண்டி அவன் போவதில்லை, அந்த 7 பக்கமா அவன் ஓடி போறான். அதனாலதான் யோசுவாவின் புத்தகம் 5வது முதல் அதிகாரம் 5ஆம் வசனம், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. 6வது ஆசீர்வாதம் என்ன? 8வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆஸ்வதிப்பார். நீ எங்க இருந்தாலும்,
நீ கானானில் இருந்தாலும் சரி, நீ எகிப்தில் இருந்தாலும் சரி, நீ ஆரான்ல இருந்தாலும் சரி, கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். கையிடும் எல்லா வேலைகளும் ஆசீர்வாதம். 7வது ஆசீர்வாதம் என்ன? 9வது வசனம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அவர் உன்னை தனக்கென்று ஆயத்தப்படுத்திக் கொள்கின்றார். அவருடைய கருவியாக நீ செயல்பட போகின்றாய். இந்த மாதத்திலே கர்த்தர் உனக்கு சொல்லக்கூடிய 8வது வசனம் என்ன சொல்கிறது? 8வது ஆசீர்வாதம் என்ன சொல்கிறது? 10வது வசனம், அப்போது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உன்னை கண்டா பயப்படுவார்கள் பூமியில் உள்ள ஜனம். ஏனென்றால் இவன் கர்த்தருடைய பிள்ளை, இவன் கர்த்தருடைய ஜனம் என்று சொல்லி பயப்படுவார்களாம். 9வது ஆசீர்வாதம் சொல்கிறது 11வது வசனம், உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனுடைய பலன்களிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணமான நன்மை உண்டாக கட்டளையிடுவார். உனக்கு நன்மை தான், தீமைகள் ஏற்பட முடியாது. 10வது ஆசீர்வாதம் சொல்லுகிறது 12வது வசனம், ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆஸ்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாக வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம்! இந்த 14 வசனத்துல 10 விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கின்றார். எப்போ? உன் தேவனாகிய கர்த்தர் கட்டளைகளை நீ கை கொண்டால் கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு கர்த்தர் என்ன சொல்கிறார்? உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்கிறார். நீ கீழாகாமல் மேலாவா என்று சொல்கிறார். இப்போ இந்த வால் இருக்குது, இந்த வால் ஆட்டிக்கிட்டே இருக்கும். நாய் இருக்குல்ல, இந்த நாயை பாருங்க, அந்த வால் ஆட்டிக்கிட்டே இருக்கும். அதனால தான் என்ன செய்வாங்க, வளர்க்குறவங்க, பெட் டாக்ஸ் வளர்க்குறவங்க ஒட்டை நாய் வாலை வெட்டிடுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில வாலெல்லாம் மொட்டையாக இருக்கும், வெட்டிடுவாங்க. ஏன்னா அது சும்மா வந்து ஆட்டிக்கிட்டு கிடக்குதுன்னு. அது ஏன்னு சொன்னால் எதிராளியாக காட்டாது, நண்பனையும் காட்டாது, எப்போ பார்த்தாலும் எல்லாருக்கும் ஆட்டிக்கிட்டு இருக்குதுனால வாலை ஒட்டை வெட்டிடுவாங்க. இந்த மாடு இருக்குல்ல, எப்போ பார்த்தாலும் அந்த வாலை ஆட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா மேலே ஈக்கள் பேன்கள் வந்து உட்காரும்போது அதை விரட்டுறதுக்கு கை கிடையாது, அந்த வாளால் ஓங்கி ஓங்கி அடிக்கும். ஒருவேளை இந்த எருமாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா அது சேத்துலேருந்து வந்துட்டு அந்த வால் ஆட்டும் போது நம்ம நல்ல சட்டையை போட்டு போனால் நம்ம சட்டையெல்லாம் அழுக்கு பண்ணிடும். இன்னொன்று இருக்கு, இந்த மிருகங்கள் இதெல்லாம், யானைலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வாழை ஆட்டிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் தலையாட்டாது, வாழை தான் ஆட்டும். இந்த தலையை ஆட்டிக்கிட்டே இருக்காது. இந்த வாழை குறித்து அநேக பழமொழிகள் தமிழில் சொல்லுவாங்க. ஆட்டுக்கும் வாழை அளந்து வச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடு ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் வால் மட்டும் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதுக்கு ஏற்ற சைஸ் கிடையாது என்பது தான் அதனுடைய. இந்த பல்லி இருக்கு, அந்த பல்லியை போய் சில நேரத்தில் மற்ற பிடிச்சு சாப்பிடக்கூடிய, இல்லை என்று சொன்னால் பல்லியை அடிக்கணும்னு நினச்சா வாலை மட்டும் துண்டாக்கிட்டு அது தப்பிச்சு போயிடும். வால் மட்டும் கீழே உட்காந்து துடிச்சிட்டு இருக்கோம், நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த பாம்பு இருக்க, இந்த பாம்பை தலையை அம்மியில் வச்சு சட்னி அரைக்கிற மாதிரி அடித்தாலும் வால் மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கும், அது சாகாது, லேஸில் சாகாது. இந்த வால் என்று கூறும்போது மனுஷனுக்கு மட்டும்தான் வால் கிடையாது. ஆனால் ஒரு செய்திகளை போடுவாங்க, வாளோடு பிறந்த குழந்தை என்றெல்லாம் சொல்லுவாங்க. சரி, இந்த தலை என்று சொல்லப்படுகிறது, இந்த தலையில அப்படி என்னதான் இருக்கு? தலையில என்ன இருக்குன்னா, முதலாவது காரியம் கண் இருக்கிறது, 2வது காது இருக்கிறது, 3வது வாய் இருக்கிறது, 4வது மூக்கு இருக்கு, 5வது தலையில மூளை இருக்கு. இந்த கண் என்பது பார்க்கக்கூடியது, காது என்பது கேட்கக்கூடியது, வாய் என்பது உட்கொள்ளக்கூடியது, மூக்கு என்பது சுவாசிக்கக்கூடியது, மூளை என்பது செயலாற்றுவதுக்கு. இந்த முதல் 4 இருக்குல்ல, கண்ணு, காது, வாய், மூக்கு, இதெல்லாம் வெளியில தெரியும். இந்த மூளை மட்டும் வெளியில தெரியாது. கர்த்தர் என்ன சொல்கிறான்னு சொன்னா, உன்னை தலையாக்குவேன் என்று சொன்னா, தலையில 5 காரியங்கள் சொன்னேன். கண்ணு, காது, மூக்கு, வாய், மூளை.
இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், வாலில் என்ன இருக்கு? நீங்கள் பார்த்துருக்கீங்களா வால்? அந்த வாலில் என்ன இருக்கு? கண்ணு கிடையாது, காது கிடையாது, மூக்கு கிடையாது, மூளை கிடையாது. அந்த வாலு கீழே என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார்? இப்படிப்பட்டதெல்லாம் எல்லாம் உள்ளதாக உன்னை நான் வைப்பேன், ஒன்றுமில்லாமல் நான் உன்னை வைக்க மாட்டேன். வால் இல்லைன்னா கூட வாழ முடியும், இந்த நாய் சொன்னல. ஆனால் தலை இல்லாமல் எந்த மிருகமும் வாழ முடியாது. ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை வாளாக வைக்காமல் தலையாய் வைக்கப் போகின்றேன். உன்னை கீழாக்குவதற்காக அல்ல, உன்னை மேலாக்குவதற்காக உன்னை நான் தேர்வு செய்தேன். நீ அடிமை மாதிரி எங்கேயோ போய் ஒரு மூலையில ஒதுங்கி நிற்கணும் என்பதற்காக உன்னை எல்லாருக்கும் முன்பாக உன்னை அழைத்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை கீழாக்குவதற்காக கர்த்தர் உன்னை தேர்வு செய்யவில்லை, கீழாக்குவதற்காக கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை, கீழாக்குவதற்காக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவில்லை, கீழாக்குவதற்காக கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்யவில்லை, உன்னை மேலாக்குவதற்காக, உன்னை உயர்ந்த இடத்துல கொண்டு போவதற்காக கர்த்தர் உன்னை அழைத்தார். ஒரு 3 உதாரணங்களை மட்டும் சொல்கிறேன். முதலாவது உதாரணம், வாளான யோசேப்பு. யாக்கோபுக்கு நிறைய பிள்ளைங்க, கடைசி பிள்ளை, அதுக்கு பிறகு பெஞ்சமின் பிறந்தான். கடைசி பிள்ளை யாரு? இந்த யோசேப்பு. அவன் தான் வால், வீட்டில் இருக்கிற கடைசி. அவனை கர்த்தர் தலையாக்கினார். கடைசி மகன் தனது 17வது வயதுல அவங்க அப்பா அம்மாவை விட்டு, சகோதரர்களை விட்டு, சகோதரியை விட்டு அவன் துரத்தப்படுகின்றான். ஆதியாகமம் புத்தகம் 37வது அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 2வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு, 37வது அதிகாரம், யாக்கோபு சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தான் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். at the age of 17, அந்த வயதுல அவனை விற்று போடுகின்றார்கள். 17 வயதுல வாளா இருந்தவன் விற்கப்படுகின்றான். ஆனா கர்த்தர் அவனை எகிப்து தேசத்துல உயர்ந்த இடத்துல கொண்டு போய், ராஜா சொல்லுகின்றான், இவனை கேட்காம யாரும் கையும் ஆட்டக்கூடாது, காலம் ஆட்டக்கூடாது. யாராவது ஆட்டுறதா, எங்க கொஞ்சம் கை ஆட்டிக்கிட்டுமா, கொஞ்சம் கால் ஆட்டிக்கிட்டுமா கேட்டுதான் ஆட்டணும். அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை இயற்றுகின்றான். வாளான யோசேப்பு தலையாகின்றான். 2வது வாள் யாருன்னு சொன்னா, ஈசாயினுடைய மகன் தாவீது, 8வது பிள்ளை, வேண்டா வெறுப்போடு வளர்க்கப்பட்டவன். இதை குறித்து நான் 118வது சங்கீதத்தினுடைய பின்னணி என்ன என்று சொல்லக்கூடிய ஒரு வேத ஆராய்ச்சியில் நான் சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்டவனை, கடைசி மகனை கர்த்தர் தலையாக்குகின்றார். 30 வயதுல இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாறுகின்றான். 1 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரம் 10வது வசனம். 1 சாமுவேல் 16:10. இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி 15 வயதுல அவனை சாமுவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைக்கிறான். அவனை அபிஷேகம் பண்ணிக்கிறான் at the age of 15. ஜோசப் 17, இவன் 15. அபிஷேகம் பண்ண உடனே இவனுக்கு ராஜ பதவி கிடைக்கல. இன்னைக்கெல்லாம் ஒரு ஆர்டர் கொடுத்துட்டா, நீ தான் இந்த இடத்துக்கு, நீ தான் ஐயரு அப்படின்னு சொல்லிட்டா உடனே அடுத்த நாள் போய் நின்று, எப்போ எனக்கு கொடுப்பீங்க, நீங்கள் எப்போ இடத்த காலி பண்ணுவீங்க, எப்போ சீட்டு கொடுப்பீங்க, நான் இங்கே உட்காரணும், அப்படிலாம் கிடையாது. 15 வயசுல அபிஷேகம் பண்ணியாச்சு.
30 வயசுல தான் அவன் ராஜாவே வாரான். அது வரைக்கும் பொறுமையா இருந்தான். சவுல் அவனை வேட்டையாடுகின்றான். 15 ஆண்டுகள் பொறுமையா இருந்தான். கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டார், எனக்கு ஏன் இன்னும் கொடுக்கல? கர்த்தருக்கு ஏற்ற வழியில கொடுப்பார் என்று என்னை கீழாக்காமல் என்னை மேலாக்குவார், என்னை வாளாக்காமல் தலையாக்குவார் என்று நம்பிக்கையோடு காத்திருந்தான். மூன்றாவது ஒரு 3 சம்பவம் சொன்னான். 1 யோசேப், 2 தாவீது, மூன்றாவது ஒரு மனிதன், புதிய ஏற்பாட்டில் படிக்கக்கூடிய ஒரு மனிதன் யார் என்று சொன்னா, உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். வாளான பவுல் எல்லா அப்போஸ்தலர்களிலும் கடைசி அப்போஸ்தலன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 8, 9, 10. பின்பு எல்லோருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கு தரிசனம் ஆனால் நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கின்றேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதே அல்லாமல் நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினால் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடன் இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. வாளான பவுல் தலையானான். அகால பிறவி. இது என்னங்க அகால பிறவி அப்படின்னு சொன்னா, குறை பிரசவம். 10 மாதத்துல பிறக்க வேண்டியவன் அவன் குறை பிரசவத்துல பிறந்தனால நான் ஆண்டவரை நான் தரிசித்தேன் என்று சொல்கிறான், இயேசுவை தரிசித்தேன் என்று சொல்கிறான். அது வேத ஆராய்ச்சி, அது விட்டுருவோம். இப்போ நான் சொல்றது என்னன்னு சொன்னா, இந்த அகால பிறவி போன்ற இருந்த வாளான இந்த பவுல் 66 புத்தகத்துல 13 புத்தகங்களை அவர் எழுதுகிறார் என்று சொன்னா, வால் தலையானது, கீழாக இல்லாமல் மேலானது. ஆண்டவர் இந்த மாதத்திலே ஒருவேளை நீ எண்ணம் செய்து, நான் எங்கங்க நான் வாளை போல இருக்கிறேங்க என்று சொன்னா, கர்த்தர் வாளாய் இருப்பதற்காக உன்னை படைக்கவில்லை, நீ தலையாய் இருப்பதற்காக, நீ கீழாய் இருப்பதற்காக அல்ல, மேலாய் இருப்பதற்காக கர்த்தர் உன்னை படைத்திருக்கிறார். அநேக ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் சொன்ன இந்த வசனங்களை கடைபிடி. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளவும் அவளின்படி நடக்கவும் அவளை செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் சந்ததிக்கும் தந்து வழி நடத்துவார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் துணை செய்வாராக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரை, ஆசீர்வதிக்கூடியவரே, எங்களை வாளாக்காமல் தலையாக்கக்கூடிய ஆண்டவர், எங்களை கீழாக்காமல் மேலாக்கக்கூடிய ஆண்டவர், இந்த மாதத்தில் எங்களை பெரிய பொறுப்புகளை கொடுத்து நீர் உயர்ந்த ஸ்தலத்தை உயர்த்தி வைத்து அவருடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிற அந்த மேன்மையை நாங்கள் காண்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதத்தை தாரோம். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்தலாம் சதா காலத்திலும் நம் அனைவரோடும் இன்று என்று இருப்பதாக. ஆமென். மீண்டும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகவும் நம்முடைய காணிக்கைகளை படைக்கும் வண்ணமாக ஞானப்பாட்டு 198 ஞானப்பாட்டை 1 முதல் 3 கவிகளை பாடுவோம். என்னை விடாதேயும் கர்த்தாவே, மோட்சம் மட்டும் உமது கைகளால் இப்பிள்ளையை நடத்தும். மகா இரக்கமாய் நீர் என் வெளிச்சமும் என் பாதுகாப்புமே, என்னை விடாதேயும் என்ற 198 ஞானப்பாட்டை 1 முதல் 3 கவிகளை பாடுவோம். நீரின் வெளிச்சமும்
கர்த்தரே என்னை விடாதேயோ. என்னை விடாதேயோ என்றுமாய் கருத்தாக நான் கெஞ்சி கேட்கிறேன். பிசாசு பலமாக என்னை நெருங்கினான். நீர் துணையாயிரும் என் சோதனைகளில் என்னை விடாதேயோ. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை கீழாக்காமல் மேலாக்கக்கூடிய ஆண்டவரே, வாளாக்காமல் தலையாக்கக்கூடிய ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையில் முதலாவது நாங்கள் உமக்கு படைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவராக நீதாமே எங்களுக்கு கொடுத்த செல்வ பெருத்துக்கள் இருந்த ஒரு பகுதியை நன்றுள்ள இதயத்தோடு உமக்கென்று காணிக்கைகளாக படைக்கிறோம். ஆண்டவராக நீதாமே இந்த மாதத்துடைய ஆசீர்வாதம் எங்களோடு கூட அனுதினமும் எங்களை மீட்டு ரட்சித்து உமக்கென்று சம்பாதித்து உம்முடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு உதவி செய்தலும். இந்த காணிக்கைகளையும் படைத்தருடைய அருமையான மக்களுடைய இருதயத்தின் விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆஸ்வத்து வழி நடத்துவார்கள். அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்ச கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமீன். தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள நித்திய பராபரனே, இந்நாள் வரைக்கும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவே, கர்த்தாவே, இந்த நாளிலும் உமது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்தில் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்போதும் செய்கிறதுக்கு எல்லாவற்றையும் ஆளுகளால் நடத்தியல்ல வேண்டும் என்று எங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றில் அப்பத்தின்று தாரும் என் கடனாளிக்கு நாம் அளிக்கிறது போல நிப்பாட்டிலும் மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாதரும் திரும்பி ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்ல மகிமை என்னென்னைக்கு சுவாமி. ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. துதி பாடலாக ஞானப்பாட்டு 34 10வது கவியை பாடுவோம். நான் இயேசு நாமத்தில் தினம் எழுந்திருந்து, நான் இயேசு நாமத்தில் என் வேலைக்குள் புகழ்ந்து, நான் இயேசு நாமத்தில் எப்போது யாவையும் துவக்கிக் கொள்ளவும் முடித்து போடவும் என்ற 34வது ஞானப்பாடல் 10வது கவியை பாடுவோம். நான்
ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற அன்பின் ஆண்டவரே, இந்த 8வது மாதத்தின் முதல் நாள் அதிகாலையிலே ஆண்டவரே, உம்மை நோக்கி ஜெபிக்கும்படியாய், உம்மிடத்திலே நாங்கள் மன்றாடும்படியாய், உம்முடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் பாராட்டின மகா பெரிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியான கிருபை தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் கேட்ட வாக்குத்தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சிவகாரத்தை நீர் தந்தவரே, இந்த 10 ஆசீர்வாதங்களை கர்த்தாவே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய், இந்த மாதம் மட்டும் அல்ல ஆண்டவரே, மரணம் மட்டும் சுவாமி, இந்த 10 ஆசீர்வாதத்தினால் நாங்கள் வாழும்படியாய் உம்முடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியவும், செவி கொடுக்கவும், நடக்கவும் ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அப்பொழுது கர்த்தாவே நாங்கள் கேட்ட வாக்குத்தத்தின் பிரகாரமாக ஆண்டவரே, யோசேப்பை போல, தாவீதை போல, பவுலை போல கர்த்தாவே நாங்கள் வாளாக்காமல் தலையாகவும் கீழாகாமல் மேலாகவும் சுவாமி நீர் எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தாவில் நடத்தப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. எங்களை வழி நடத்தும், பலப்படுத்தும். இப்படியாக சுவாமி இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் வழி நடத்துதல் எங்களோடு கூட இருந்து நீர் பாதுகாத்து கொள்ளும். இந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் கர்த்தாவே நாங்களும் எங்கள் குடும்பங்களும் அப்பா ஆண்டவரே வழிநடத்துவதற்கு நீர் கிருபை பாராட்டும் சுவாமி. மரணம் மட்டும் ஆண்டவரே இதில் நாங்கள் நிலைத்து நிற்பதற்கு ஆண்டவரே கிருபை பாராட்ட வேண்டும் என்று அன்பின் தகப்பனாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதிரு. ஆமேன். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னென்னைக்கு ஆஸ்வத்து காப்பாராக. ஆமேன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமேன். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.